ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுதலுக்காக குலதெய்வம் கோயிலுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ எடுத்த ஒரு சின்ன கிளிப்ஸ் தான். ஏன்னா கோயில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லும் ஒரே மலை தான். அங்கே வந்து மழை வந்துடக்கூடாதேன்னு ஒரே வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே போய் பொங்கல் வேற விடணும். நனைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நாங்கள் பொங்கல் விடுறது அப்படின்ட்டு அங்கே போய் பொங்கல் விடணுமே, அதனால் எதுவும் நனைஞ்சிடக்கூடாதே, அங்கே மட்டும் மழை பெய்யக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே போனேன். கடவுள் எனக்கு கண்ணை காமிச்சிட்டார் போல இருக்குது. அதனால் மழை பெய்யலை. அங்கே வச்சு நாங்கள் பொங்கல் விட்டு முடித்ததுக்கப்புறம் தான் மழையே பெஞ்சுது. கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம். செமையாக போணுச்சு. எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரே கற்றுன்னு கத்திட்டு தான் கிடந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு பெரியம்மா வீடு இருந்துச்சு. அதனால் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி போய்கிட்டு வந்திருந்ததுனால அவங்களே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஓலையெல்லாம் கொஞ்சம் காஞ்ச ஓலையெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சு தான் நாங்கள் பொங்கல் விட்டோம். இதுதான் எங்களுடைய குலதெய்வம் கோயில் சிவனைந்த பெருமான். போனதும் பார்த்திங்கன்னா என் பசங்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. ஆனால் போன உடனேயே ஒரு நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. இது சகுனம்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து முருகர் வந்து ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா மயில் வந்து அகனுச்சு, அகவும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி அகனுச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே நிசப்தமாக இருந்துச்சு. நாங்கள் போனோடனே அந்த நிசப்தம்லாம் ஓடியே போயிடுச்சுங்க. நாங்கள் போட்ட சத்தத்தில் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் விடுறதுக்கு பானையில் தண்ணி, அரிசி எல்லாம் அரிசி போடும்போது பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன வண்டுகள் 4 பேரும் சேர்ந்து நான் போடுவேன்னாங்க. அதில் போட்டது என்னமோ 3 வண்டு தான் போட்டுச்சு. ஒரு வண்டுக்கு வந்து அது நெருப்புக்கிட்ட போகிறதுக்கே ரொம்ப பயந்து போய் அங்கே ஒதுங்கியே நின்றுட்டாப்புல. ஆனால் மற்ற சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. பசங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு பொங்கல் வச்சாங்க. எப்போவுமே பொங்கல் வைக்கன்னா என் ஹஸ்பண்டு தான் அந்த தீயெல்லாம் தள்ளுவாங்க. நாங்கள் வந்து மேலே உள்ள வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா அரிசி கூட போட்டோம் போல் இருக்குது. அதனால் அந்த ஐயர் வந்து சொன்னாங்க, நீங்கள் நிறைய போட்டுட்டீங்க, இந்த பானைக்கு இவ்வளோ பிடிக்காது, இனிமேல் வரும்போது 300 மட்டும் போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எடுத்து வச்சுருங்க, அதை வெண்பொங்கலாக வச்சுக்கலாம் பிரசாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை வெண்பொங்கலாகவே நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். அன்னைக்குன்னு பார்த்து இன்னொருத்தவங்களும் பூஜைக்கு கொடுத்துருந்தாங்களாம். அவங்க வீட்டில் அவங்க பசங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நின்னாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் கோயில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். அப்போ போனது. அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை போனேன். ஆனால் அந்தளவுக்கு சாமி கும்பிட்டு டக்குன்னு சாமி கும்பிட்டா சட்டுன்னு வந்துட்டோம். ஆடிப்பூரத்தோடு நான் போயிருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஞாபகம் இருக்குது. ஏன்னா வளையல்லாம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே உள்ள பிடிமண்ணை எடுத்து தான் எங்கள் ஊரில் வந்து அம்மனா வந்து வச்சுருக்காங்க, பிரம்மசக்தி அம்மனா. அங்கே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம் ஏற்கனவே. இங்கே வந்து நாங்கள் சாமி கும்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள்லாம் சும்மாவாக இருக்கோம், வாயி இடப்பட்ட நேரத்துலலாம் நம்மளுக்கு தான் அறப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். நம்ம வீடியோன்னு ஒன்று எடுத்தால் செல்ஃபி எடுக்க மாட்டோமா, உட்காந்து வளைச்சி அந்த வேலையும் பார்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பழம்லாம் கொடுத்துட்டு பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு அப்புறம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். காலையில் கிளம்புனோம். உடனே மதியமே நாங்கள் ரிட்டன் வர மாதிரி பார்த்தாச்சு. மதியம் வரும்போது சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. நான் வீட்டிலையே நினச்சிக்கிட்டு இருந்தேன், கன்னி தெய்வத்துக்கு நம்ம இப்போதைக்குலாம் கும்பிடவே இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நான் எப்படியும் கும்பிட்ருவேன். இந்த வருஷம் கும்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து இப்போ நான் பொறுத்துறேன் பார்த்தீங்களா, இதை வந்து கன்னிச்சாமின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே பொருத்திட்டு வாங்க மாலையை போட்டு அப்படின்னோடனே நான் போட்டு பொருத்திட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு குறையும் நிறைவேறிடுச்சுன்னு தான் வைக்கணும். வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல இயற்கை காட்சி அப்படி இருந்துச்சு. எல்லாம் ரசிச்சுக்கிட்டு வந்தோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும்